நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணாம டெய்லி வித்ட்ரா பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு இன்விசிபிள் அக்கவுண்ட் இருக்கு. ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 7. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது ஒரு பெரிய மிஸ்டேக்னால இல்ல, சின்ன சின்ன இமோஷனல் வித்ட்ராவல்ஸ் அதிகமாகும் போதுதான். இன்னைக்கு உங்க பார்ட்னருக்காக 5 ஸ்மால் இமோஷனல் டெபாசிட் பண்ணுங்க. டெபாசிட்னா அது சைக்காலஜில இமோஷனல் பேங்க்னு சொல்லுவோம். கிரிட்டிசிசம், சர்க்காசம், இக்னோரிங், broken promises இது எல்லாமே withdrawals. ஆனா டெபாசிட்ஸ் என்ன? டோர் ஓபன் பண்றது, ரீச் ஆனா மெசேஜ் பண்ணிடுன்னு சொல்றது, ஃபேவரட் டீ குடுக்கறது, டயர்டா இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது. கிராண்ட் ரொமான்டிக் கெஸ்டர்ஸ் இல்ல, மைக்ரோ கனெக்ஷன்ஸ். இந்த ஸ்மால் மொமெண்ட்ஸ் தான் செக்யூர் அட்டாச்மெண்ட்டை பில்ட் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம்க்கு நீ தனியா இல்ல, நான் உன் பக்கம் இருக்கேன்னு சிக்னலும் அனுப்பும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப பிராக்டிக்கல். உங்க பார்ட்னரோட இமோஷனல் அக்கவுண்ட்ல 5 ஸ்மால் டெபாசிட் பண்ணுங்க. அது மணி இல்ல, டைம், அட்டென்ஷன், கைண்ட்னஸ், அஃபெக்ஷன், ரிலையபிலிட்டி. சோ இத பண்ணிட்டு இன்னைக்கு கேளுங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன கன்சியூம் பண்ணீங்க, இல்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு. லைஃப் லாங்கா லவ் பில்ட் பண்றது ஆனிவர்சரிஸ் கிடையாது. இட் இஸ் பில்ட் இன் ஆர்டினரி மூமெண்ட்ஸ் தட் குவைட்லி சே யூ மேட்டர் டு மீ. அன்புடன் பவித்ரா.